வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அப்போவே சொன்னேன் காலையில் பிரச்சனை நடந்துச்சுடா, ஒளிஞ்சிருந்துட்டு இவங்க தூங்கினதுக்கு அப்புறம் போக வேண்டான்னு. நீ தான் பாசம் பாயாசம் மாத்திரை கொடுக்கணும், 3 பிள்ளை பட்னியாக கிடக்கும், போய் மாத்திரையை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லி போனேன். இப்போ பாரு கொத்த என் பொண்டாட்டியும் கூட கூட்டு வந்து எண்ணெயை மூட்டி போட வச்சிருக்க. அண்ணா சுயநலமாக யோசிச்சா 3 பிள்ளையும் பட்டினி கிடக்குண்ணா. கோவத்தில் சாப்பிடாம மாத்திரை போடாமல் இருந்துட்டானா என்னென்ன பண்ணுறது? டேய் உன் பாசத்துல தீய வைக்க ஒரு நாள் நைட்டு மாத்திரை போடாம இருந்த குறைஞ்சடா போயிட்டு அந்த புள்ள. அதுவும் இல்லாம இன்னும் நீ மட்டும்தான் வேற்று கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வித்த காட்டுற. இவ்வளவு பெரிய குடும்பத்துல ஆளுக்கு ஒரு வகை ஊட்டி விட்டா கூட ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போதுண்டா. ஆளுக்கு ஒரு மாத்திரைன்னு கொடுத்தா கூட ஒரே நல்ல மொத்த மாத்திரையும் போட்டாட்டி போட்டுரும். புரியுதா? இன்னும் இவர் தான் போய் எல்லா சேவையும் செஞ்சு கிழிக்கிற மாதிரி பேசுவான். நான் தான் பாசம் பாயாசம் பேசுனேன், நீ என்ன கண்ட்ரோல் பண்ணி கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதானே. இழுத்த மட்டும் உட்கார வசிச்ச நாதாரி நாய. இங்க பாரு டேய், உன்னால தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்து கெட்டு போயிட்டு இருக்கேன். ஆமா இவர் ரொம்ப நல்லவரு, இவருக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது. ஆரம்பத்துல இருந்து ஏன் பேச்சு கிட்ட மட்டும்தான் இவர் வீணா போயிட்டு இருக்காருன்னா. டேய் அங்க பாருடா, அங்க பாருடா, நல்லா பாருடா. ரூம்ல லத்திய ஒளிச்சு வச்சிருந்தா புரியுதா? அதுல அவ ஒண்ணு எடுத்துக்கிட்டது இல்லாம உன் பொண்டாட்டிக்கு வேற கையில ஒண்ணு கொடுத்து கூட்டு வந்திருக்கா. டெய்லி நான் பிடிக்கிற ஸ்டைல பார்த்து என் பொண்டாட்டி என்ன காட்டு தான் பிடிச்சிருக்கு. ஆனா உன் பொண்டாட்டி பிடிச்சிருக்கிற ஸ்டைல பாரு, முட்டை உன் வயிற்றுல குத்துமா இல்ல அது வயிற்றுல அதுவே குத்திக்குமான்னு தெரியலடா. ஐயா என் பிள்ளைங்க பாவம், என் பொண்டாட்டியும் பாவம், வயிற்றுல குத்திக்குமா? ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு வர வேண்டியது எல்லாத்தையும் எதுக்கே ஊட்டி கட்டுன்னு வர? டேய் ஸ்டேஷனுக்கு கிளம்பும்போது கையில் எடுத்துட்டு போகணும்டா, அதான் ரூல்ஸு. அப்பதான் மாசாவும் இருக்கும். இல்ல இன்ஸ்பெக்டர் தானே, துப்பாக்கி தானே வச்சிருக்கணும், அப்புறத்துக்கு லத்தி வச்சிருக்கேன். துப்பாக்கியும் வச்சிருக்கேன்டா, ஆனா அதை அவ டச் பண்ண மாட்டா. அந்த லெவலுக்கு என்ன பிரச்சனை போல. ஆனா லத்தி சேஃப்டிக்கு வச்சிருப்பேன், அதை அவ டச் பண்ணிட்டா இன்னைக்கு. கடவுளே அடிச்சா வலிக்குமோ? டேய் நம்மளாம் பாக்குற பார்வைக்கு தாங்க மாட்டோம், அடிச்சா தாங்கவும் மாடா. இடிஞ்சா கல்யாணம், இன்னும் ஒரு 4 மணி நேரம் சும்மா இருந்திருக்க கூடாதாடா. யோ யோ டாக்டர், உன்னதான் கூப்பிடுவோம் பொண்டாட்டி முடிவுக்கு வந்துருச்சு போல திட்டத்துக்கு. அன்புமா 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 இந்த வார்த்தையில தான் விழுந்துட்டேன். ஒண்ணுமே தெரியாம சுத்திட்டு கிடந்தேன், என்ன இப்படி வீணாக்கிட்டிய? அன்பு உனக்கு டாக்டர் நல்லது தண்டா பண்ணியிருக்கேன். அப்படி நல்லது பண்ணதுனால தான் இப்படி மொத்த சீரிங் செட்டும் போட்டு உங்க அண்ணன் கல்யாணம் ஜோதியா நடக்குதுன்னா. யோ இந்த கதை என்னமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா அன்பு உண்மையாதான். அன்பு இங்க பாரு அஸ்வின் மாமா, நீலாம் வாயை திறக்காதே, நீ சேர்ந்து தான் ஃப்ராட் வேலை பார்த்திருக்கேன். 2 பேரும் புரிஞ்சுக்கங்கடா அம்மா. உங்க அண்ணன் கல்யாணம் எப்படி ரெடி பண்ணியிருக்கும் தெரியுமா? இங்க பாரு வீட்டுல நடந்தாலும் பாரம்பரிய முறைப்படி நடந்தாலும் பட் மண்டபத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சீரியல் பல்பை கட்டியிருக்கோம். மாங்காய் பல்பு, தேங்காய் பல்பு, தக்காளி பல்பு, கத்திரிக்காய் பல்பு, சகல விதமான சீரியல் செட்டையும் ஊர்ல இருக்கிற அத்தனை கம்பத்திலையும் தொங்க விட சொல்லியிருக்கேன். இது போலீஸ் பர்மிஷனோட. ஏன்னா சைன் போட்டதே நான் தான். அண்ணா பெரிய பிளக்ஸ் புரியுதா? தெருவுக்கு 2 வச்சிருக்கோம். என்ன 2 பேர் சொல்லி கட்டுறீங்களா? அண்ணன் கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கட்டுறீங்களா? ஐயா அண்ணி அப்படியே வருது கணக்குல பேசும்போது. செல்லம் அது அப்படி கிடையாதுடா. போறவன் வர்றவன் எல்லாம் என்னடா இது காய்கறி மார்க்கெட்டா இல்ல கல்யாண மண்டபமா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு பல்ப் எல்லாம் கட்டியிருக்கோம் தான் சொல்றேன். இல்லையே சாயந்தரம் பாடின பாட்டுல சத்தம் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. அதுக்குதான் மெயின் பிக்சரே இருக்குன்னா இந்த ஊரே 2 கிழியிற அளவுக்கு ஒரு நாதஸ்வர கச்சேரி காலைல ஆர்டர் கொடுத்துருக்கேன். அவங்க ஊத ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க கூட காதை பொத்திட்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு சவுண்டு சும்மா நச்சுன்னு கிழி கிழி கிழின்னு இருக்கும். அப்ப சாப்பாடுலாம்? சாப்பாட்டுக்கா பஞ்சம் இல்லையே. போட்ட உடனே மணக்க மணக்க வயிறு முட்டை முட்டை தின்னுட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு தடபுடலா சாப்பாடு ரெடி பண்ணிருக்கோம். புரியுதம்மா? என்னடா இது மச்சானுங்க எடுத்து பண்ற கல்யாணம், ஆஹா மாப்பிள்ள மச்சானுக்கு என்ன உபசரிப்புன்னு உச்சுக்குள்ளுந்து போகணும். புரியுதாடான்னு இப்ப சொல்லுங்க 2 பேரும் உங்க அண்ணனுக்காக நாங்க இம்புட்டு பண்ணிருக்கோம். புரியுதா? எங்க மேல இன்னுமா கோபத்துல இருக்கீங்க? இருந்தாலும் டாக்டர் நீங்க பண்ணது தப்பு தெரியுமா? இப்படிலாம் இருந்தாதான் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம். கடவுளா பார்த்து நல்ல விஷயத்த மொத்தத்தையும் தள்ளி போட்டாரு. ஏன் தள்ளி போட்டாருன்னு யோசிக்காம விட்டுட்டேனே, கம்முனே இருந்திருக்கலாமே. இந்த போலீஸ்காரர் பேச்ச கேட்டு தேவையில்லாம இப்படி ஆயிட்டேனே. நானே இந்த நாதாரி நாய் கொடுத்த பிளான தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஐயோ கடவுளே. அன்பு இங்க பாரு, இப்ப நான் சீரியஸா பேசுறேன், நீ கேட்கணும்னா. ஆளு வலிக்குது. குழந்தனாரே ஒழுங்கா சேர் எடுத்துட்டு வந்து போடுங்க. புரியுதா? 3 பிள்ளை இருக்கிறதுனால அவளால தூக்கிக்கிட்டு நிக்க முடியல, கால் வலிக்கும் தான். மொத்த பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஏதோ நின்னுக்கிறேன், எனக்கு கால் வலிக்கல. கடவுளே கிறுக்கு கதை வேற பேச ஆரம்பிச்சிடாலுங்க. டேய் சேர் எடுத்துக்கிட்டு வந்து போடுறான். அண்ணி வர வர ஸ்கேன் எல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க போல.
இது கூட தெரிஞ்சுக்கலாம்னா கேனன்ற மாட்டீங்களா? எங்களுக்கு தெரியும் 3 புள்ள இருந்தா எப்படி இருக்கும் உடம்பு, ஒரு புள்ள இருந்தா வயிறு எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்திர வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்ன உங்ககிட்ட தான் பெரிய பெரிய மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப சேர் எடுத்து வந்து என் தங்கச்சிக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? நான் என்ன பண்றது? நாத்தனார் விளக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மதியானத்துலேருந்து தேடுறவங்கள ஒளிஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றது? நாத்தனார் விளக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? இதுல மதியம் என்னையும் என் தம்பியும் குறை சொல்லி திட்டு வேற. பேசின பேச்சுக்கு மதியமே உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருப்பேன். சரி போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட அழகான குடும்பத்தை கொடுத்ததுக்கு, இப்படி ஒரு அண்ணனை கொடுத்ததுக்கு. அப்படி ஒரு அண்ணனை கொடுத்துட்டு நீயா பிடிக்கிட்ட பத்தியா அந்த உறவு முறையில ஒரு உரிமை வரும்போது ஆஹா, அது ஏன் தெரியாம பேசிட்டேன்டா. உனக்கு அண்ணன் பாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தங்கச்சி பாசம் இருக்கும்ல. உன் தங்கச்சி பாசத்துக்கு நீ என்ன திட்டிட்ட, அப்ப நான் என் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நான் திட்டணும்ல. அதான் திட்டுறீங்களேம்மா 1 மணி நேரமா. முட்டிலாம் வலிக்குதுடா. எவ்வளோ கேஸ் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் நான் முட்டி போட வச்சிருக்கேன். ஆனால் முட்டி போட்டால் எவ்வளோ வலிக்கணும் இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன்னா இனிமேல் எந்த அக்யூஸ்டையும் முட்டி போட சொல்ல மாட்டேன். அன்பு அன்பு இங்கே பாருடா, நீ கன்சீவ் ஆனதுனால தானே உங்கள் அண்ணன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீ கன்சீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டாரு. நீ எப்போவுமே ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அன்பு. ஒரு விஷயத்தை இழந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம இழந்து தான் ஆகணும். புரியுதா? மகாக்கா ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பேசி பேசி தான் என்ன ஏமாத்துறாருன்னு. ஏய் பேசுடா பேசுடா பேசுடா, உன் பொண்டாட்டி மனசு மாறுதட்டுக்கு பேசுடா. அன்பு இப்போ மட்டும் நீ கன்சீவ் ஆகலன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அண்ணன் என் தங்கச்சிக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கல்யாணத்தை நிப்பாட்டி தானே வச்சுருந்துருப்பாரு. கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இப்போ நீ கன்சீவ் ஆனதுனால தான் அந்த திருப்தியோட உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மதியம் கூட பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அண்ணன் சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணுறது தெரிஞ்சா கூட உங்கள் அண்ணன் மனசளவில் கஷ்டப்படுவார்னு சொன்னாங்களாம் பாட்டி. அப்படி இருந்தும் இந்த மாதிரி இந்த டைமில் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணால் காலையில் உங்கள் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திட்டே என்ன அன்பு பண்ணுவேன்? இதில் எத்தனை பேரோட வாழ்க்கை கலந்துருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ணி நீங்களும் யோசிச்சு பாருங்க அண்ணி. நாங்கள் 2 பேரும் வேணும்னு எல்லாம் பண்ணலை, உங்கள் அண்ணனோட நல்லதுக்காக தான் பண்ணோம். இப்போ தான் உங்கள் அண்ணன் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு மனசு நிம்மதியோட கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எப்ப பார்த்தாலும் நீங்க இதுதான் சொல்றீங்க, நாங்களும் கேக்குறோம். இருந்தாலும் மனசு கேட்கலையே, கஷ்டமா தானே இருக்கு. கத்த மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் உன் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே, நீ எனக்கு சாமி. ஆனால் அன்பு நீ யோசிச்சு பாரு, நீ கன்சீவ் ஆகலைனாலும் அது ப்ராப்ளமாக தானே இருந்திருக்கும். உங்கள் அண்ணன் அதிகம் மனசில் உறுத்தலாக தானே வச்சுருந்துருப்பாரு. நீ அப்படியே வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வச்சுருந்தாலும் அவர் வாழ்க்கையை அவர் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அன்பு. அது எதான் மகா நானும் சொல்கிறேன், நீ ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இல்லைடா. அருள் ஒரு தங்கச்சி வச்சிருக்கும் போதே அவ்வளோ எமோஷனலாக கனெக்ட் ஆனாப்புல. இத்தனை தங்கச்சி வச்சிருக்கும் போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அருள் மனசார தான் நினச்சான். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவனுக்கு தங்கச்சிங்களாம் அமைஞ்சிங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்களாம் இப்படி ஃபீல் பண்ணலாமா சொல்லுங்கள் அன்பு? நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. ஆனால் இதுவுமே தப்பு இல்லைல்ல. அதுக்குன்னு உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தள்ளி வைக்கலான்னாலும் அவரும் அவர் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ல. கரெக்ட் தான். ஆனா எனக்கு கஷ்டமா வருது, என்ன பண்றது? மாமா கூட போய் தூங்கினா சரியாயிடும். வா பாவி பையில கேப்ல கடை வெட்டுறானே. டேய் 3 பிள்ளை இருக்கடா உள்ள. டாக்டருக்கே கிளாஸ் எடுக்கிறியா? பாரு, ஏற்கனவே உன் லைஃப்ல நான் தான் டியூப்லைட் எல்லாம் போட்டு விட்டுருக்கேன். இப்போ என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்னைக்கு நைட்டும் டியூப்லைட் எரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், மொத்த பவரையும் ஆஃப் பண்ணி விட்டு என் பொண்டாட்டியை மட்டும் நான் சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுவேன். நீ இப்படியே முட்டி போட வேண்டியது இருக்கும். சரி சரி அப்படிலாம் வேணாம், நீ எக்ஸிக்யூட் பண்ணு, நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். அது டாக்டரே, உங்க கூட வந்து தூங்கினா சரியாயிடுமா? கஷ்டம்லாம் இது வரைக்கும் நான் தானடாமா உன்னை பார்த்துக்கிட்டேன். அதனால இப்போவும் நைட்டு கதை சொல்லி தூங்க வைப்பேன். காலையில் அப்படியே அன்பு 2 hours தூங்கி இருந்தால் கூட அப்படியே ஃப்ரெஷ் மைண்டடாக வருவா. அண்ணன் கல்யாணத்தை பார்க்கணும்ல. ஆமாம்ல, அண்ணன் கல்யாணம் இருக்கு. காலையில விளக்க பிடிக்க முடியலனாலும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கணும். எல்லாத்தையும் கண்குளிர பார்க்கணும், பிள்ளைங்களும் பார்க்கணும்ல. ஆமாண்டா ஆமாம், எல்லாரும் பார்க்கணும்ல குடும்பத்தோட. நம்ம பிள்ளைங்களாம் மாமா கல்யாணத்தை பார்க்கணும்ல. அதுக்கு இப்போ வந்து நீ மாமா கூட தூங்கினா தான் பிள்ளைங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. போலாமா? போகலாம் டாக்டரே. நான் தான் அப்பப்போ உங்களை சந்தேகப்பட்டுறேன்ல, கோவப்பட்டுறேன்ல. இல்லைடாம்மா, டாக்டர் அதெல்லாம் பெருசாக நினச்சிக்க மாட்டேன். என் அன்பு தானே, கோவப்பட்டாலும் அவகிட்ட கோணம் இருக்கும். அதனால டாக்டரு ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டாக்டரே. போலாமா? அக்கா அக்காவை மாமா பார்த்துப்பாரு, அதனால நம்ம போவோம். சரி. என்ன? அவன் டாக்டராமா, அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமா. அவன் பொண்டாட்டிய காலையில் எப்படி பிரைட்டாக கூப்பிட்டு வரான் பாரு அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டு போகிறான் மகா. ஏன் போலீஸ் இருந்தால் எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணும்னு? இல்ல உங்களுக்கு தெரியும்ல.
எனக்கும் தெரியும்டா. நீ வா, காலையில் அண்ணன் கல்யாணத்தில் எப்படி பிரைட்டாக இருக்கன்னு மட்டும் பாரு. இப்படி சோகமாக இருந்தா அப்படின்னா உங்கள் அண்ணன் ஃபீல் பண்ணுவார்ல. ஆமா ஃபீல் பண்ணும்ல. அதான் நான் சொல்கிறேன், காலைல உங்கள் அண்ணன் கல்யாண மேடையில் உட்காந்துட்டு தங்கச்சிங்களை அப்படியே லைனாக பார்க்கும்போது அப்படி எல்லார் முகமும் பிரகாசமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தானே ஆறு நல்லா திருப்தியாக கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆமால்ல. ஆமாண்டா, மச்சான் பார்க்கும்போது நீங்களாம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என் பொண்டாட்டி இந்த மாதிரி மூஞ்செல்லாம் சோகமாக வச்சிருக்கக்கூடாது. மாமா சொல்கிறத கேட்கணும். அதனால வா, நான் உன்னை அப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். உண்மையாவா? உண்மையா போலாமா? ம். ஃபோன் வருமா வராதா? ஃபோன் பண்ணுறேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. நம்ம ரிங்டோன்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். சவுண்டு கம்மியாக கேட்க போதுன்னு சொல்லிட்டு வால்யூம் வரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஃபோன் வந்த மாதிரி தெரியலையே. நம்பரை நோட் பண்ண மறந்துருப்பாங்களோ? அப்போவே சொன்னேன், ஃபோன் இல்லாமல் எப்படி நோட் பண்ணுவீங்க, பேப்பர் பேன் இல்லாமல் எப்படி நோட் பண்ணுவீங்கன்னு. அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபோன் வரும் பாரு அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. ஆனால் ஃபோன் வரலையே. டேய் தம்பி பிரகாஷ், ஃபோன் வந்து சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ரிங்டோன் தான் வச்சிருக்கோம். ஆனால் ஏன் கேட்கல அப்படின்னா ஃபோன் வரலையா? ஃபோன் வரல அப்படின்னா நம்பர் ஒழுங்கா நோட் பண்ணலையா? கடவுளே, என்னாச்சுன்னு தெரியல. நல்லா இருப்பானே. இவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் கல்யாண வேலையை தான் அருள் பார்க்க வந்தான். அந்த நேரத்துல அவன் பிள்ளை இப்படி ஆயிட்டான். அவங்க அப்பா கேட்டா நாளைக்கு வயலுக்கு போகும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏலே பிரகாஷ் அண்ணா, என்னடா தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறவன்? அண்ணா அது ஒரு போனா அண்ணா? என்னடா ஒரு மாதிரி மந்திரி சுட்ட மாதிரி தெரியற? எங்க உன் கூட கிருஷ்ணா இருப்பானே காணோம்? அது அவனை நான் பாக்கலண்ணா. ஏய், திருட்டு வேலை ஏதாவது பாக்குறீங்களா? அண்ணா திருட்டு வேலைலாம் இல்ல, உங்க கல்யாண வேலையை தான் ஏகபோகமா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க இங்க இருந்து வரீங்க? கல்யாண மாப்பிள்ள தூங்கலையா? தூங்க போகணும்டா. என்ன பண்றது, எல்லா வேலையும் எல்லாரும் இழுத்து போட்டுட்டு பண்றாங்க பாவம். அதான் சரின்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு பாப்போன்னு. ஆனா ஓவர் பொறுப்புண்ணா, உடம்புக்காக தானே. போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். இருந்தாலும்டா தம்பி, எல்லாரும் பாக்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் கல்யாண குஷியில தூக்கம் வரலையா, இல்ல வேலை எல்லாம் கிடக்குதுன்னு தூக்கம் வரலையா? ஏய் உண்மையாதானே? உங்க மூஞ்ச பார்த்தா பிரகாசமெல்லாம் பல்ப் எறிகிற மாதிரி இருக்கு. என் மூஞ்சில ஒன்றும் பிரகாசமா பல்ப் எரியல, உன் மூஞ்சில தான் பிரகாசமா பல்ப் எறிகிற மாதிரி இருக்கு. ஒழுங்கா வீடு போய் சேரு, நல்லா 4 மணி நேரம் தூங்கி ஏந்து வா. இல்லைன்னா போய் கிருஷ்ணா கூடயாச்சும் தூங்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொன்னா வெக்கப்படாம சமாளிக்கிறேன். என்ன உண்மையிலேயே மூஞ்சி பிரகாசமா தான் இருக்கு. டேய் சரிண்ணே போங்க. நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். இதோ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். சரிடா, பார்த்து போ. வண்டி ஏதாவது வேணுமா, இல்ல வீட்டுல கூட்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாண்ணே, என் வண்டி இங்கே தான் நிக்குது, நான் போய்க்கிறேன். சரிடா தம்பி, நீங்க கல்யாண மாப்பிள்ளையா போய் கொஞ்சமாச்சும் கண்ண முடி ரெஸ்ட் எடுங்க. அப்பதான் நாளைக்கு கல்யாண மேடையில பார்க்கும்பொழுது நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க ஆளு. ஏன்டா என்னண்ணா இப்படியே முழிச்சிட்டு இருந்தா அப்புறம் டல்லா ஆயிடுவீங்க. சரிடா, போய் தூங்குறேன். சரிண்ணா, நான் கிளம்புறேன். கொலுசு மணி போல நான் சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க. ஏய், இங்க என்னடி பண்ற? போய் தூங்கலையா? தூங்கணும். மாமாவை ஒரு தடவை பார்த்துட்டு போலாமேன்னு வெயிட் பண்றேன். எங்க போனீங்க? ஏய், என்ன பார்க்கலான்னு வெயிட் பண்றியா? காலைல கல்யாணம், இப்ப எதுக்கடி என்ன பார்க்கணும்னு வெயிட் பண்ற? ஏன் காலைல கல்யாணம் வந்தா இப்போ உங்களை பார்க்க கூடாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாது, இப்ப பார்க்க கூடாது, அப்ப பார்க்க கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டீங்க. இப்ப நாளைக்கு காலைல உங்களுக்கு எனக்கு கல்யாணம். அப்படி இருக்கும்பொழுது இப்ப கூட நான் உங்களை பார்க்க கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? இப்பயும் என்ன சாக்கு சொல்லி என்ன தடுக்க போறீங்க? அப்படி இல்ல அக்ஷயா, இருந்தாலும் நைட் டைம்ல இந்த மாதிரி வெளில நின்றுட்டு இருக்கா, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கல்ல? ஏன் மாமா, நாளைக்கு காலைல அருளழகனோட பொண்டாட்டியாக போறேன். அப்படி இருக்கும்பொழுது யாரில் மாமாவை நைட்டு என்னோட மாமாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நாளைக்கு தான் என் மாமா என் புருஷன் ஆகிடுவாரே. அதுவும் சரிதான். இங்கே விண்மீன் இங்கே, பகல் வானிலே நான் தேடினேன் அங்கே. ஓவரா ட்ரீம் பண்ணிக்காதீங்க. நான் தான் அந்த மாதிரி நினச்சிட்டு நின்னேன். நீங்கள் எங்கேயாவது என்ன பார்க்கணும்னு நினச்சிங்களா? நாளுங்க அப்போ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்களா? அழகாக இருக்கடி, இப்படி இருக்கடி, அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு லவ் பண்ணவே தெரியல மாமா. நான் தான் தெரியாமல் எல்லாத்தையும் லவ்னு நினச்சி ஏமாந்துட்டோன்னு கல்யாணத்தன்னைக்கு நாள் இப்போ நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடியே, மாமா லவ்ல என்னடி குறைச்சல கண்ட? மாமா ஒரு வார்த்தை சொன்னாலே அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கடி நம்மளோட லவ். இதை தாண்டி என்னத்த மாமா உன்னை புரிஞ்சுக்கல, நீ மாமாவை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிதான். மாமா ஒத்த வார்த்தை சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியும் தான். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஆசை இருக்குல்ல.
சரி, ஆசை இருக்குதான். அதுக்கு தானே இப்போ மாமா பார்க்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க மேடம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? என் மாமா மகளாக நிற்கிறவள பிடிச்சிதான் இருக்கு. மாமனுக்கு பிடிச்ச மாதிரி பாவாடை தாவணி, மாமனுக்கு பிடிச்ச ஜாதி மல்லி, மாமனுக்கு பிடிச்ச குங்குமம் போட்டு எல்லாமே வச்சிருக்காளே. ஆனால் இந்த மாமனை நினச்சிக்கிட்டு மனசில் சுமந்துக்கிட்டு வைக்கிறேன்னு சொன்ன கருப்பு போட்டை மட்டும் காணோம். அந்த ஏன் வைக்கல அப்படின்னா கருப்பு போட்டு வைக்கக்கூடாதான், அதுவும் கல்யாணம் ஆக போகிறப்பில்ல, அதை வைக்காதடின்னு பாட்டி சொல்லுச்சு, அதனால தான் வைக்கல. அதுவும் கரெக்டு தான். பாட்டி சொன்னால் அர்த்தம் இருக்கும். ஆனால் நான் நிற்கிறேன்ல, மாமாவை நாளைக்கு புருஷனாக தான் பார்க்க முடியும், நான் பொண்டாட்டியை தான் அவர் முன்னாடி நிற்க முடியும். அதுக்கு முன்னாடி பாவாடை தாவணியில் அவர் ஒரு வாட்டி பார்க்கணும். இந்த மாதிரி நின்னா தான் மாமாவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிற்கிறேன்ல. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோனும் பண்ணலை, நான் பார்க்கணுன்னு சொல்லலை. எங்கேயாவது இருந்திருந்தா கூட பார்க்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பார்க்கவே இல்லைன்னா. அப்படிலாம் இல்லடி, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நாளும் பொறுமையாக இருக்கலன்னு தான். அது சரி, ஆனால் பொறுமையாக இருக்கிற மாமாவுக்கு இப்போவே நான் ஒரு கண்டிஷன் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் பொறுத்துக்கிறாரான்னு பார்ப்போம். கண்டிஷனா? ஆமாம், கண்டிஷன் தான். என் மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கண்டிஷன் போட்டுச்சு. அதுக்கெல்லாம் இந்த பொண்டாட்டி ஒத்துழைச்சு தானே போனேன். அப்படி இருக்கும்பொழுது கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டி போடுற கண்டிஷனுக்கு மாமா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரா என்ன? ஆ ஆமாம் மாமா. என்னடி கண்டிஷனு? முதல்ல என்ன சொன்னீங்க? உங்கள் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னீங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? கல்யாணம் ஆன என் தங்கச்சி ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னீங்க. இது எல்லாத்துக்கும் உங்கள் மனசில் அந்த ஆசையை சொல்லாமல் கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டு என்னை காக்க வச்சிங்க. சரி, காக்க வச்சாலும் மாமா நம்மளுக்காக யோசிக்கிறாரு, எல்லாருக்காகவும் யோசிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த அக்ஷயா தள்ளி தானே நின்ன. ஆமாம், இப்போ என்னதுக்கு? நீங்கள் மட்டும்தான் உங்கள் தங்கச்சிக்காக யோசிப்பீங்களா? நான் என் தங்கச்சிக்காக யோசிக்க கூடாதா? ஏ, உன் தங்கச்சி அப்படின்னா வயசுக்காக யோசிக்கிறியா? இப்ப நம்ம கடைக்குட்டிக்காகவா? ஆமாம் மாமா, மதியம் அவள் கேட்டான்றதுக்காக விட்டு கொடு அப்படின்னு சொல்லாமல் அக்ஷயான்னு நீங்கள் கூட்ட ஒத்த வார்த்தைக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, நாத்தனார் வேலைக்கு பிடிக்கிறதுக்கு அவளுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு. ஆமா, அதையே தான் நான் இப்போ சொல்கிறேன். தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பண்ணுறோம், கடைக்குட்டியாவை அவளுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கம்முன்னு இருக்கிறது தான் மாமா அவளுக்கு நம்ம கொடுக்குற கிஃப்டாக இருக்கும். புரியல. இல்லை மாமா, உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ஒரு நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போது நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன், அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தங்கச்சி வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வரைக்கும், அதாவது அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றாள், படித்து முடிச்சு அவள் வாழ்க்கையை ஆரம்பித்து அவள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிற அன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயும் நல்லது நடக்கட்டுமே. என் தங்கச்சிக்காக நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மாமாவை நான் லவ் பண்ணலான் இருக்கேன், மாமாவும் என்னை லவ் பண்ணட்டும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்கள் கருத்து எதுவும் மாற்று கருத்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மாமா. அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போவே சொன்னால் தானே சரியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் மாட்டுக்கோ காலையில் கல்யாணம் முடிச்சோன்னே எதுக்காக ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து அந்த நினப்பை நான் உடைக்க முடியுமா? அடியே, என்ன மாமா? இதோ வரேன் இரு. இப்போ நீ என்ன பழி வாங்கறதுக்காக தானே இப்படிலாம் பண்ற? அப்படி கூட வச்சுக்கோங்க, ஆனால் என் முடிவு இதான் மாமா. அப்ப பழி வாங்கறதுக்காக தான் பண்ற? ஐயோ ஆமாயா, பழி வாங்கறதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ என்னன்ற? அவ சின்ன பொண்ணுடி, அவ இன்னும் படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ வயசுக்கு அவ இன்னும் 4 வருஷம் கழிச்சு கூட வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எடுக்கிற முடிவு தப்புன்னா? நீ தங்கச்சிக்காக எடுத்தா முடிவு நல்லது, நான் என் தங்கச்சிக்காக எடுத்தா முடிவு கெட்டதா? அக்ஷயா, நீ தப்பான முடிவுலாம் எடுக்கிற. வேணாம், மாமா மேல கோவம் வந்தா வேற மாதிரி தீர்த்துக்கோ, 2 அடி கூட அடிச்சுக்கோ. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா? ஐயோ மாமா, நான் ஒரு நியாயத்தை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுண்ணா. ஆனா அநியாயமா எதுவும் கேட்கக்கூடாதுன்னா கண்டிஷனும் போடக்கூடாது. சரி, நியாயத்துக்குனே கேள்வி கேட்குறேன். காலையிலேருந்து எங்கள் வசந்த் அண்ணன் எப்படி இந்த ஸ்ரீநிதி அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணது தெரியுமா? ஏய், அது வேறடி. சரி அதை விடுங்க. கல்யாணம் என்னதான் எப்படியோ நடந்தாலும் இந்த கிருஷ்ணா கொழுந்தனார் இருக்காரு, அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. இப்போ கூட 2 வீட்டில் இல்லை, எங்கே போயிருக்குன்னு தெரியல. ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வந்து ஆஜராயிடுதுங்க. ஆனால் ஒரே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காரு கொழுந்தனாரு. வாழ்க்கை ஆரம்பிக்கலன்ற? ஆனா வாழ்க்கையெல்லாம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பொண்டாட்டிக்கு வளைச்சு சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்ல. ஏய், அப்படிலாம் நான் சர்ப்ரைஸே கேட்கல. காலையிலேருந்து என்ன ஒரு பார்வை பார்த்தியா சொல்லு. ஆனால் நீ பார்க்குற பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன், நீ பேசுறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் பொண்டாட்டி எப்படிலாம் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை பொண்டாட்டிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னாச்சும் ஆசை இருக்கா? அக்ஷயம்மா, இல்லை மாமா, நானும் அதை தான் சொல்கிறேன். உனக்கு ஆசை வரட்டும்னு, உனக்கு ஆசை வந்து பொண்டாட்டிக்கு இப்படிலாம் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஏதாவது ஆசை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு தள்ளியே இருந்ததுனால தான் தெரியல, கிட்ட வந்தாலாச்சும் புரியுதான்னு பார்ப்போம். அப்படி கிட்ட வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், உனக்கு ஏதாவது ஞானோதயம் வருதானே?
அக்ஷயமா ஆனா மாமாவை பார்க்கணும்னு இப்படி ஆசாசியே கிளம்பி நிக்கிறியடி. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவுக்கு இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் நிக்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் மாமா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் மாமா தான் பொட்டாட்டியை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் புரிஞ்சுக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுறேங்கிறேன். ஏய் அவங்கெல்லாம் வேற மாதிரிடி. அவங்க பண்ற சர்ப்ரைஸ்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இதோ இப்போ பண்றது தான் கரெக்டு, புரியுதா? வைஷு வந்து சின்ன பொண்ணு, அதனால கிருஷ்ணா பண்ண சர்ப்ரைஸ் கரெக்டு, புரியுதா? அந்த பயப்புல என்ன பண்ணுதுன்னே புரிய மாட்டுது, அது வேறடி. ஆனா வசந்த் மச்சான் பண்ண சர்ப்ரைஸ் வந்து இப்போ கரெக்டான சர்ப்ரைஸ், இந்த டைம்ல தான் பண்ணணும், அதனால அந்த பயப்புல சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. மாமா மாற்றி வச்சு விளையாடுறதுனாலையோ உளறி பேசுறதுனாலையோ தப்புலாம் ரைட் ஆகிடாது, புரியுதா? இப்போ இதோ இந்த அத்திரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சா கல்யாணம். இருந்தாலும் என் மாமாவை இந்த மாமா மகளா ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி கிளம்பி நிற்கிறேன்ல. ஆனால் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, என்கிட்ட பேசல. கல்யாண வேலையாக தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிற. எப்படி தாலி கட்டுற நேரத்துலயாச்சும் என் பக்கத்தில் இருப்பியா? இல்லை எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வருவியா? இத்தனை 4 பேர் இருந்தோம். பொண்டாட்டி நானும் சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா மாமாவை நீ டியூப் லைட்டுன்னு நினைச்சுக்கிறியா? நினைக்கலாம் இல்லை, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீ டியூப் லைட் தானே? அடியே என்ன எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனதில் வீசும் மாறுதமே. மாமா அதாவது மாமா மகளே, எல்லாரும் அந்தந்த டைம்ல என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணுமோ அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா மாமா டியூப் லைட்னு நீ நினைச்சிட்டு இருக்க. மாமா டியூப் லைட் இல்ல, ரொம்ப விவரமானவன். பொண்டாட்டி மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கன்னு நாளைக்கு தெரியும்னா. நாளைக்கு நைட்டு இங்கே பாரு மாமா, எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நைட்டுலாம் பேசாதானே. நைட்டு எதுவும் இல்லதான், நீ சொன்ன மாதிரியே நம்ம தள்ளிலாம் வச்சுக்கலாம். என் பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல இந்த மாமா வற்புறுத்துவனா? ஆனா என் பொண்டாட்டிக்கு நைட்டு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, ஆனா சாரிடி பொண்டாட்டி, நீ இந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட எனக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்ப நான் யோசிக்கல. கல்யாண வேலை நிறையா இருக்கா, பாவம் அன்பு மகா எல்லாரும் மாசமா இருக்கிறதுனால மச்சானுங்களாம் அவங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பார்க்குறாங்க. மண்டபமாக இருந்தால் ஏதோ கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு விட்டுருவோம். நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுனால எல்லாரும் தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். நான் கல்யாணம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்க முடியுமா? எனக்கு புரியுது, இருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்கணும்ல. இந்த மூமெண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டா எப்படி? புரியுது, மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சாரி. என் பொண்டாட்டி மாமா கிட்ட எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு ஒரு வாட்டியும் அவள் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இருக்கேன். ஆனால் அக்ஷயா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். என் பொண்டாட்டிக்கு முழுசாக ஒரு புருஷனா எல்லா டைம்லையும் நடந்துப்பேன். எனக்கு தெரியும் மாமா, நானும் அப்பப்போ உன் மேலே கோவப்படுறேனே தவிர உன்னை புரிஞ்சுக்காமல்ல. தெரியும்டாம்மா. இப்போ போயிட்டு நிம்மதியாக தூங்கு. காலையில் நீ நானும் காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுது. ஆனால் நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் எப்படி முன்னாடியே சொல்லுவாங்க, பட் சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொன்னதுனால தானே நீ சொல்கிற? இல்லடி, உண்மையிலே நாளைக்கு தான் உனக்கு தெரியப்படுத்தணும்னு இருந்தேன். நீ இப்போ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணதுனால உங்களுக்கு லைட்டாக க்ளூ கொடுத்துருக்கேன். உண்மையாவா? உண்மையாதான். மாமா சொல்லுங்க. நான் பிறந்தப்ப சொன்னாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப சொன்னாங்க, நான் பாவாடை சட்டை போட்டப்போ சொன்னாங்க, நான் தாவணி போட்டப்பவும் சொன்னாங்க, நான் புடவை கட்டப்பவும் சொன்னாங்க. அதில் தான் உன் புருஷனை அன்னையிலேருந்து மனசில் சுமந்துட்டுருக்கேன். இப்போ நினைவாக போதில்ல மாமா. அக்ஷயா, ஐ லவ் யூ. தங்கம் உரையுதே, அங்கம் கரையுதே, வெட்கம் உடையுதே, முத்தம் தோடுறதே, சொக்கே தானே போகிறேனே மாமா கொஞ்ச நாளா. சீனியர், எங்கே போகிறோம்? பைக் அங்கே நிப்பாட்டிட்டு வந்துட்டீங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போக தான் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, வயல்வெளி, நம்ம ஊர் தான். ஆனால் நம்மளே ரசிக்க மறந்துடுறோம் இந்த மாதிரி நைட் கிளைமேட்டெல்லாம். அது நைட்டில் யாரும் வெளியில் வர மாட்டாங்கல்ல. இருந்தாலும் வயலுக்கு வர்றவங்க, காவை கக்க வர்றவங்க, இந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை எங்கே விடுறாங்க? ஆனால் இது மாதிரி இயற்கை அழகெல்லாம் நைட் டைமில் பொண்டாட்டி கூட ரசிச்சா செம்மையாக இருக்குல்ல.
செம்மையா தான் இருக்கு. ஆனா சீனியர் ஏதோ நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கிற மாதிரி இருக்கே. நிறைய சர்ப்ரைஸ் தான் இருக்கு. ஏன் பட்டர்ஃப்ளை, உனக்கு 6 gift கொடுத்துட்டேன். 7வதா என்ன gift கொடுப்பேன்னு எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? சீனியரே என் லைஃப்ல கிடைச்ச பெரிய gift தான் அப்படின்னு ஒரு நாளும் நான் இப்போ உணர்ந்துட்டு தான் இருக்கேன். சீனியரை புரிஞ்சுக்காம பேசின நாட்கள் தான் நான் கிஃப்டை மிஸ் பண்ண நாளுன்னு நினைக்கிறேன். மற்றபடி சீனியர் என் கூட இப்போலாம் இருக்கிற மூமெண்ட்டே பெரிய கிஃப்டாக தான் இருக்குது. அதை நான் ரசிக்கிறேன். பொண்டாட்டி, உண்மையாகவே இந்த சீனியரை அவனுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம தான் இவர் கட்டின தாலியை வாங்கி உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஆனால் சரியான ஃப்ராடுன்னா இவ்வளோ தூரம் நான் நோட் பண்ணல. தாலி எங்கடி? அதான் சொன்னனே, சீனியருக்கு தாலியை பார்த்தா பொண்டாட்டின்ற ஞாபகம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதனால ஒளிச்சு தான் வச்சிருக்கேன். அடிப்பாவி. சீனியர், இந்த லவ் மூமெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போட்டுமே. அதுக்குன்னு எனக்கு சீனியர் கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கணும்லாம் நான் சொல்லலை. பட் சீனியர் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டே இருக்கணும். சீனியரும் என் ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருக்காரு. மேரேஜ் முடிஞ்ச கையோட எனக்கு ரிசல்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதான் சீனியர் சொல்றாரு எம்ஏ படிக்க வைப்பானு. தெளிவாக இருக்கடியானா? ரிசல்ட் வந்தோடனே அந்த கதையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்க, டைம் ஆகிட்டே இருக்கலாம், வீட்டுக்கு வர போகணும். நீங்கள் இங்கேயே நில்லுங்க. சீனியர் பைக்கில் ஒரு விஷயத்த வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரட்டுமா? சீனியர் தனியாக எப்படி நிற்கிறது? 2 minutes. என் பட்டர்ஃப்ளை கண்ணை மூடிட்டே நிற்பாலாம், உடனே நான் வந்துடுவேனா? இல்லை நானும் வரேன். என் செல்லம்ல, இங்கேயே நில்ல, நான் இப்போ வந்துடுறேன். கண்ணை மூடி திறக்கிற செகண்ட்ல சீனியர் உன் கண்ணு முன்னாடி இருப்பேன். ப்ளீஸ், எனக்காக. சரி. பட் பயப்படாம நில்லுங்க, சரியா? அது நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த அட்மாஸ்பியர் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க இல்லைன்ற பட்சத்தில் இந்த அட்மாஸ்பியரை யோசிக்க முடியல. சரிடாம்மா, கண்ணை மூடிட்டு நில்ல, இப்போ நான் கண்டிப்பா வந்துடுவேன். வைஷு, வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வைஷு, நீ கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் என்ன gift கொடுப்பேன்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா? இல்லை, நான் யோசிக்கல. சீனியர், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. ஓப்பன் பண்ணவா? என்னால் எதுவும் யோசிக்க கூட முடியல. உங்களை பார்க்கணும். சரி, கண்ணை ஓப்பன் பண்ண. சீனியர், உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். இந்த நைட் டைம் எவ்வளோ அமைதியாக இருக்கு பத்தியா? இந்த வயல்வெளி, இந்த நிலா எல்லாம் என்னை ஒரு மாதிரி ஏதோ சொல்ல தூண்டுது வைஷு. உங்ககிட்ட நான் எவ்வளோ நாள் பேசணும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் நான் பேச வந்தது கிடையாது. ஒரு மாதிரி ஒரு தயக்கம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கும். என் அப்பா பண்ண அந்த துரோகம், எனக்குள்ள ஒரு மாதிரி நான் பண்ண முட்டாள்தனம், இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வந்துட்டு போச்சு. அதனால தான் உன்னை சமாதானப்படுத்த கூட நான் லேட் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட உன்னை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஏன்னா வாழ்க்கையில் நான் பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். நம்மளை காதலிச்சவளை, நம்மளை கண்மூடித்தனமாக பாசம் வச்சவளை இப்படி திட்டமே, அப்பாவுக்காக விட்டு கொடுத்துட்டோமே, நியாயம் எது அநியாயம் எதுன்னு யோசிக்காமல் விட்டுட்டோமே, அப்பா பக்கம் இருந்த நியாயத்தை யோசிச்ச நம்ம அவன் பக்கம் இருந்த நியாயத்தை ஏன் யோசிக்காமல் விட்டுட்டோன்னு குற்ற உணர்ச்சியே என்னை பேச விடாமல் பண்ணிடுச்சு. விதி நம்மளை திருப்பி ஒன்றா சேர்க்கணும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறம் எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அது எப்படி நடந்துச்சு? ஒரு பெரிய மண்டபம் இல்லை, பட்டுப்புடவை இல்லை, கிராண்டான வரவேற்பு இல்லை, எல்லாம் ஒரு அவசர கோலத்தில் சிம்பிளாக வெறும் 4 சுவத்தில் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டியாக வந்துட்ட. ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்க எனக்கு தகுதி இல்லையோன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு அவள் கல்யாணம் எப்படி இருக்கணும்னு எவ்வளோ கனவு இருக்கும், எவ்வளோ ஆசை இருக்கும். ஆனால் நான் உனக்கு எதையுமே கொடுக்கல. ஒரு சின்னதாக தாலி, ஒரு சிம்பிளாக சேலை, அவ்வளோதான். உன் கல்யாணத்தை உன்னால் என்ஜாய் பண்ண முடியாதபடி ஒரு அவசரமாக சங்கட்டமாக முடிச்சிட்டோம். இந்த உண்மை என்ன இன்னும் குத்திட்டே இருந்துச்சு வைஷு.
நம்மளுக்கு நடந்தது என்னவோ சிம்பிளான கல்யாணம் தான். ஆனால் அந்த சிம்பிளான கல்யாணம் எனக்கு ஒரு புதுசாக வாழ்க்கையை கொடுத்துச்சுன்னு நான் நம்பினேன். இப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிராண்டாக கல்யாணம் முக்கியம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதுல தான் இருக்குது, நம்ம எப்படி வாழணுங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் உனக்கு ஒன்று சொல்லணும் வைஷு. இந்த நாள் இந்த நிமிஷம் ஒரு புது ஆரம்பமாக இருக்கட்டும். ஜஸ்ட் பிகினிங். நம்ம கல்யாணம் நல்லபடியா எல்லாருக்கும் முன்னாடி நடந்துச்சு. ஆனால் பிரம்மாண்டமாக நடக்கலை. ஆனால் அந்த குறை எல்லாத்தையும் நான் காலப்போக்கில் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை உனக்கும் கொடுக்குறேன். உனக்கு நான் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் அந்த கல்யாண சந்தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் லைஃப்பில் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ மிஸ் பண்ண எல்லா மெமரிஸும் உன் கண்ணு முன்னாடி வரணும். அதை விட முக்கியமாக என் வாழ்க்கையில் உனக்கு நான் தர வேண்டிய மரியாதையையும் அன்பையும் காலத்துக்கும் உனக்கு நான் கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்க போகிற மரியாதையும் என்னோட பாசம் மட்டும்தான் கல்யாணத்தோட முழு அர்த்தம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம கல்யாணத்தப்போ நான் உனக்கு எதுவும் கொடுக்கல. ஆனால் கல்யாணத்துக்கு அடையாளமாக ஒரு சின்ன gift ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் அண்ணா அக்காலாம் நம்ம கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச 4 ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி 3D எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச 4 ஃபோட்டோன்றதை தாண்டி நம்ம கல்யாணத்தோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ். நீ என்னை ஒரு பார்வை பார்க்குற, அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னதான் நான் உன்னை கோவத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் முழு மனசோட தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என் கழுத்தில் நீ மாலை போட்டு, உன் கழுத்தில் நான் மாலை போட்டு, அப்புறம் அர்ச்சதை தூவி நம்ம கல்யாணம் நடக்குது. உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன். நம்ம 2 பேரும் புது வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் உனக்கு நான் மெட்டி போட்டு விடுறேன். நம்ம 2 பேரும் என்னதான் ஒரு ஃபைட்டிங்கில் மேரேஜ் பண்ணாலும் Jan 6 நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டே. இது வெறும் லைட்டிங் எஃபெக்ட் இல்லை வைஷு, என் லவ்வோட சாட்சி. நீ என்னோட மனைவி, நீ தான் என்னோட உலகம், நீ தான் என்னோட சந்தோஷம். மன்னிச்சிடுடாம்மா, நீ லைஃப்பில் சந்தோஷப்பட வேண்டிய அந்த கல்யாண மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ண வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா நாள்லேயும் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். அந்த ப்ராமிஸ் இன்னைக்கு பண்ணுறேன். வைஷு அழாதடாம்மா. சாரி. ஹேய், நீ எதுக்கு சாரி சொல்கிற? எல்லா டைமுமே ஏன் காலத்துக்கும் நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். வாங்கிக்கோ த பெஸ்ட் மேரேஜ் மெமரிஸ் என் பட்டர்ஃப்ளைக்காக. ஸ்மைல் ப்ளீஸ். ஏய், இப்போ ஸ்மைல் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் பட்டர்ஃப்ளை கிட்ட தரமாட்டேன். போங்க. போட்டுமா? இல்லை. அப்புறம் வாங்கிக்கொடி என் பொண்டாட்டி. என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. சரஜம் 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 சரஜம். அந்த லவ் பண்ணுறேன்லாம் இந்த மூமெண்ட்டில் கூட சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தைக்கு இன்னும் அதிகமாக அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு இன்னும் 3 gift பெண்டிங் இருக்குது. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரப்போசல். பட் ஒவ்வொரு நாளும் சீனியர் கொடுக்குற கிஃப்ட்டில் இந்த பொண்டாட்டி கிறங்கி போய் தான் நிற்கிறா, மயங்கி போய் நிற்கிறா. அப்படிங்களா? அப்படிதாங்க. சரிங்க மேடம், பேசிக்கிட்டே நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆகிடும். பொண்டாட்டிக்கு இன்னொரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குண்ணா. இன்னுமா? ஆமாம், இன்னும் தான். சீனியர் இப்போவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தெரியுமா? சீனியரை இப்போவே கட்டிலாம் பிடிச்சிக்கணும்னு. ஏய், அந்த ஆசைலாம் சீனியருக்கு போடல. ஐயோ, அநியாயத்துக்கு நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கேன்னா? அது லவ் அதிகமாயிடுச்சா, பொண்டாட்டியை ரசிக்கணும்னு தோணுதா, அதனால தான். ஓவரா பண்றியா? அது சரி. சரிங்க பொண்டாட்டி, போலாமா? தூக்கிட்டு போங்க. நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல, செய்யாமல் இருப்பனா? வாங்க போகலாம். பட் பொண்டாட்டி, gift எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. கிஃப்ட் தானே, கிட்ட வாங்க சொல்றேன். இல்லை இல்லை. தள்ளி நின்னாலும் ஏய், நீங்க தானே சீனியர் கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க. ஸோ உணர்வுபூர்வமா சொல்ல வேணாமா? அதுக்கு உண்மையாவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு புருஷன் யாருக்காவது கிடைப்பாங்களா? அது சரி. டேய். ஆ, ஆ, என்னடி இவ்வளோ மரியாதையாக கூப்பிடுறேன்? எனக்கு பேலன்ஸ் 3 கிஃப்ட் எப்போ கொடுப்பேன்? ஏன்டி? கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெளிவாக போல. அதான் கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்த ப்ரப்போசலையும் பண்ணிடலாம்ல. அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. அப்படி நீ சொல்லலனாலும் அப்படிதான் நடக்கும்.
இல்லை சமத்துக்குள்ளேயே நம்ம போகலாம். பட்டர்ஃப்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அண்ணன் கல்யாணம் இருக்குல்ல, அக்கா கல்யாணம் இருக்குல்ல. பட் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. டபுள் மீனிங் தானே. சீனியர், வர வர என்ன பார்த்து பயப்படுறீங்க தெரியுமா? உன்னை பார்த்து நான் பயப்படல, உன்னால என் கட்டுப்பாட்டை இழந்து வேற ஏதாவது பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். அப்புறம் நீ கோச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ ஆசை இருக்கு. ஆசை இல்லைன்னா எவனாவது போய் சொல்லுவானாடி. இப்படி ஒரு தேவதையை கையில வச்சுக்கிட்டு நைட்டு வயல் அடிக்கிற காத்தை விட சீனியர் வைக்கிற ஐஸ் தான் ரொம்ப குளிர் தானே. பட்டர்ஃப்ளை காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஓ, தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே. எவ்வளவு நேரமா தூக்கிட்டு வரீங்க? கை வலிக்கலாம். அம்மா, எங்க போறோம்? கையெல்லாம் வலிக்கல, அவ்வளோ வெயிட் ஆகல. வயசுன்னும் எங்க போறோம் தானே கேட்குறேன். அங்க பாரு. அங்கேயா? ம், சீனியர், என்ன? எப்படி இருக்கு மேடம் ஏற்பாடு? உளுந்து விதைக்கையில சுத்தி உதக்கத்து அடிக்கையில நான் அப்பனுக்கு கஞ்சி கொண்டு அத்துமேடு தாண்டி போனே. கண்ட நல்ல நல்ல சகுனத்தில் நெஞ்சு குழி பூத்து போனே. சீனியர், என்னது? மேடம் தானே ஆசைப்பட்டீங்க, காலையில் நலுங்கு எல்லாருக்கும் வைக்கிறாங்க, இந்த மாதிரி தானே கல்யாணம் நடந்திருந்தா நம்மளுக்கும் வச்சுருப்பாங்கன்னு. பட் ஊரை கூட்டி வைக்கணும்னு ஆசைப்படலை. என் பொண்டாட்டிக்கு நான் நலுங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்த பந்தத்தை கூப்பிடணும்னு ஆசைப்படல. நமக்கு சொந்தமாக இருக்கிற, எப்பவும் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிற, நான் கூப்பிட்டா உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற என் பட்டர்ஃப்ளைங்களை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்கள சாட்சியாக வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு நலுங்கு வைக்க போகிறேன். என் பட்டர்ஃப்ளையோட ஆசையை எப்போவுமே இந்த சீனியர் ஃபுல்ஃபில் பண்ணுவான். ஓகேவா? ஏற்பாடுலாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு நலங்க யாருக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே என் பொண்டாட்டிக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். ஓகேவாடா? ஓகேடா. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள். ஏண்டி சாரி கட்டிட்டு வந்தியே, இந்த பொட்டு பூவு இதெல்லாம் வைக்கணும்னு நிறையவே தோணுச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம வைக்க கூடாது, சீனியர் கையால வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது சரி, மேடமை பட்டு கூப்பிட்டு வரும்போது சீனியர் எங்கே இருந்து பொட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு வருவாருன்னு நீங்க யோசிக்கலையா? அதை பத்திலாம் யோசிக்கல. ஆனா சீனியர் தான் முத வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆன நாள்லேருந்து குங்குமம்னு ஒன்று நீ வச்சு நான் பார்த்ததே இல்லடி. தாலியவே ஒளிச்சு வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன், இதுல இவருக்கு குங்குமம் வைக்கணுமாம்ல, கண்ணுக்கு டிஸ்ப்ளே பண்ற மாதிரி. பட் வைஷு, இப்படி நலங்கு வைக்கும்போது தாலிலாம் வெளில போடணும்னா கொஞ்சம் எடுத்து போடுறீங்களா? நீங்க எடுத்துக்கோங்களேன். ஏய் சரி சரி, பத்திராதீங்க, நானே எடுத்து போடுறேன். போதுமா? என்னால் உனக்கு நடக்காத எல்லா விஷயத்தையும் நான் நடத்துவேன். இந்த அழகான முகத்தில் வேற யாரும் கை வைக்காம மொத்த அழகிய நானே ரசிச்சு நானே என் கையால் நலங்கு வைக்கணும்னு விதி இருக்கு போல. அதனால தான் நலுங்கு தள்ளி போயிடுச்சு. அது சரி. உன்னோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் இந்த புருஷன் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அடுத்தது என் பொண்டாட்டிக்கு மேரேஜ் அப்போ நான் வச்ச குங்குமத்தை வைக்கணும். அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கான ஐடென்டிஃபிகேஷன்னா. பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ தேவதை மாதிரி தான் இருந்த. ஆனால் இந்த குங்குமத்தை உன் நெத்தியில் வைக்கும்போது அந்த ரெட் கலர் இன்னொன்று எவ்வளோ அழகாக்குது பாரு. இந்த குங்குமம் சும்மா அழகுக்கு மட்டும் இல்லை, நீ எனக்கு தான் என் பொண்டாட்டின்னு இந்த உலகத்துக்கே சொல்கிற என்னோட உரிமை. கல்யாணத்தப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணல. இந்த நிமிஷம் நீ டபுளாக என்ஜாய் பண்ண. கல்யாணத்தப்போ என்கிட்ட என்னென்ன சீனியர் பேசியிருப்பீங்கன்னு கேட்டல்ல, இப்போ நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா? ரொம்ப அழகா புரியுது. கல்யாணத்தப்ப நீங்க பேசியிருந்தா கூட மேல சத்தத்துல கேட்டிருக்குமான்னு தெரியல. இப்போ இந்த அமைதியான நேரத்துல ரொம்ப அழகாவே கேக்குது.
எனக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை. ஒரு ஒரு நிமிஷமும் என்னை எவ்வளோ அழகாக ரசித்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்கன்னு என்னால் உணர முடியுது. கல்யாணத்தப்போ எல்லாரும் முன்னாடியும் இந்த தாலியை கட்டினேன். ஆனால் இப்போ இந்த வயல்வெளிக்கு நடுவில் நம்ம மூச்சு காத்து மட்டுமே கேட்குற இந்த நேரத்தில் இந்த குங்குமத்தை வைக்கிறது தான் எனக்கு நிஜமான கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. இது வெறும் மஞ்ச கயிறு இல்லடி, என் உசுறு. உன்னோட இந்த அழகான கழுத்தில் இந்த தாலி ஆடும்போது என் வாழ்க்கையே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு. சீனியர், பேசி பேசி இதோ பண்ணுறீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பட்டர்ஃப்ளை. பூவுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? என்ன சொல்ல போறேன்னா இப்போதான் பெரிய உண்மையை சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பூலாம் நினச்சிட்டு இருக்கு ரொம்ப வாசமாக இருக்கும்னு. ஆனால் உண்மையிலே அந்த பூக்கிட்டலாம் அந்த வாசம் இல்லை. அந்த வாசம் அந்த பூவுக்கு வரணும் அப்படின்னா என் பட்டர்ஃப்ளை தலையில் வச்சாதான் வரும். ஸோ பூவுக்கு வாசம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மல்லிகை பூவும் தலையில் வைக்கிறேன். சீனியர், என்னடி இவ்வளோ அழகா இருந்தா இந்த புருஷ மனசு இவ்வளோ பாடுபடுது தெரியுமா? அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க, நீ நானும் ஒரு மாதிரி மனஸ்தாபத்தில் வேலை இருந்தோமா. அப்போ ஒன்று கூட்டு போய் இந்த மாதிரி பூ வச்சுலாம் என்னால் அழகு பார்த்துருக்க முடியுமா? இல்லை என் பொண்டாட்டிக்கு இப்படி ரசிச்சு ரசிச்சு ஒரு விஷயத்தையும் நானே தான் பண்ணியிருக்க முடியுமா? ஸோ இதில் புருஷனோட ஆசையும் அடங்கியிருக்கு. உன்னோட எந்த ஆசையும் பாதியில் நிற்காது. அன்னைக்கு விட்டது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் உன்னை தாங்க வேண்டி என் செல்லமை. ரசிச்சு ரசிச்சு வச்சா ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். கையை காமிங்க, காலை காமிங்க. போதும் அதெல்லாம் முடியாது, கை கால்லையும் நலங்கு வைப்பாங்க தானே, நான் வைப்பேன். சீனியர். போடுங்க அட்மின் சாங்க. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. திருஷ்டி பொட்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் என் வைஷு பர்ஃபெக்டாக இருக்கா. ஏன்னா இந்த நட்சத்திரம், இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் சேர்ந்து என் அழகிய கண்ணை வச்சுட்டான். உங்களுக்கே ஓவரா இல்லையா? இல்லைங்களே பொண்டாட்டி. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்க சீனியர். பட் பொண்டாட்டி, நீங்கள் இப்போ என்ன உங்களை பெருசாக ஆசை இல்லை, நீங்கள் புருஷன்னு ஒரே டைம் சொல்கிறீங்களா? சீனியர், பட்டர்ஃப்ளை. என் புருஷன் என்ன உரிமையா இப்போ எடுத்துக்கிட்டா கூட இந்த பட்டர்ஃப்ளை எதுவும் சொல்ல மாட்டா. பட்டர்ஃப்ளை. ஒரு பொண்டாட்டிய அவளோட விருப்பத்துக்கு இதை விட சந்தோஷமா யாராலையும் வச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இப்படி யாராவது லைஃப் பார்ட்னரா கிடைச்சிருவாங்களான்னு அப்படிப்பட்ட மனுஷனை நான் எங்க வைக்கணுமா? ஆனால் எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேணாம். அப்புறம் பொண்டாட்டிக்கு ரிசல்ட் வரட்டும். அப்போ பொண்டாட்டி படிக்கிறது கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் தான். பட் குட்டி குட்டி ரொமான்ஸ் தப்பல்ல. எல்லாம் வேணாம். சரி வேணாம். பட்டர்ஃப்ளை. என்னடா புருஷா, அப்படி சொல்லாதீங்க. இப்பதானே சொல்லுன்னு சொன்னீங்க. அது என் புருஷன் எது பண்ணாலும் ஓகே தான். குமிழ்களிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன், கூற்றும் அவிழ்களிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். அது அது ஒரு குட்டி கிஸ். போதுமா? இப்போதைக்கு போதும். கூற்றும் அவிழ்களிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். ஏனோ ஏனேனோ ஏதோ ஆவேனோ, ஏனோ ஏனே
சொல்லட்டுமா? என்ன நீ இப்படிலாம் கேட்டா? எப்படிலாம் கேட்டா? வைஷுமா, சீனியருக்கு என்னாச்சா? நெற்றி சிவப்பில் உன் வெட்கம் என்ன, கன்னத்து சந்தனம் காற்றில் கரைய, நள்ளிரவு வயல்வெளியில் நாற்றும் வாசம் வீசும் வேளையிலே, வட்ட நிலவும் வானத்து விண்மீனும் நம்மை மட்டுமே ரசித்து பார்க்க, கொட்டும் பனிமழையோடு திசையறியா வண்ணத்து பூச்சிகளும் உன் கூந்தல் பூவை தேடி அலைய, அமைதியாய் நின்று கொண்டிருக்கும் என் பேரழகியே, இயற்கையின் மொத்த அழகும் திரண்டு என் புது பொண்டாட்டியாய் நீ நிற்கையில், உன் மௌனமும் அடக்கமும் கூட என் நெஞ்சுக்குள் காதல் மிருகத்தை மெதுவாய் தட்டி எழுப்புகிறதே. இத்தனை அழகுக்கு நடுவே இந்த ஏழை புருஷன் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? கண்ணோடு கண் பேசி கைகளை கோர்த்து கொண்டு உன் இதழ் ரகசியங்களை நான் திருடிக் கொள்ளவா? சீனியர் என்னெல்லாமோ பண்றீங்க தெரியுதா? என் பொண்டாட்டியை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியில் போங்க சீனியர். ஒரே ஒரு கிஸ் ஸ்ட்ராங்கா, தப்படுத்துக்காத. கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணோ வேர்த்து போகும் மூச்சே காய்ச்சலா மாறும். விட்டு விட்டு உன்ன பார்க்கும்போது வெட்டி வெட்டி மின்னல் ஒன்று மோதும் மனசே. மார்கழி மாசம் அருகே உந்தன் வாசம் இந்த காத்து வீசுது. விழி தெருவில் போகும் உந்தன் உறவோ தேடுது. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு ஏதாவது கோவம் இருக்கா? அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீங்கன்னு தான் கோவம் இருக்கே தவிர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு எங்கேயும் கோவப்படல. அடிப்பாவி. சீனியர் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போலாமா? சீனியர் தோளில் சாஞ்சி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடணும். சரி, ஒரு 5 to 10 minutes இருக்கலாம். அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது, சரியா? போகும்போதும் சீனியர் தூக்கிட்டு தான் போகணும், ஓகேவா? ஓகே தாங்க மேடம். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ, இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே.